ஹஜ் ஆப்ரேஷனில், மைனாரிட்டி கமிஷனில், பிரைம் மினிஸ்டர் செல்லில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பு அல்லது ரெண்டாவது வாட்ஸ்அப் என்னை விஷ் பண்ணி அனுப்புறது டாக்டர் ஐயப்பன்ட்டேன் தான் வரும். அது ஒரு டிசிப்ளினாக வச்சுருப்பார். பீப்புளை என்கரேஜ் பண்ணணும், அவங்களாம் முன்னுக்கு வரணும், சமுதாயத்துக்கு பண்ணி நிறைய ஆட்டணுன்ட்டுன்னு நிறைய கற்றுக்க வேண்டியிருந்தது. நீடூர் ஸ்ரீதேவியில் அவங்கெல்லாம் நல்ல செல்வந்தர்கள், சீர சிறப்பாக எனக்கு தெரிஞ்ச மனசில் பட்டது, இன்ஷா அல்லாஹ் நீடூரிலே உங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிங்க, அதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குவோங்கன்ட்டு அதுக்கு முன்மாதிரியாக இப்பயே நான் உறுதி தரேன். நீடூர் யூனிவர்சிட்டின்னு அது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்தால் நல்லா இருக்கும்னு என் மனசில் படுது. இந்த நேரத்தில் ஐயப்பனை கண்ட கனவு மாதிரி அதை ஒரு காலேஜுக்கு போய் என்னை கூப்பிட்டு போய் அந்த கல்யாணத்தை என்னை ஸ்பீச் கொடுக்க வச்சார். அப்போ எனக்கு அது மனசில் பட்டது. வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள், வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்ததெல்லாம் ஐ அப்ரிஷியேட் தம். ஏன்னா அந்த பிள்ளைங்க தான் நாளைய உள்ள தமிழகத்தின் முன்னோடிகள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அவங்க தான் முன்னுக்கு வர முடியும். அது மாதிரி யூனிவர்சிட்டி பண்ணணுன்ட்டுன்னு இந்த அருமையான இந்த கூட்டத்தில் எல்லாரும் ஐயப்பனுக்கு வேண்டியவங்க அதை கேட்டு அதை ஒரு தீர்மானமாக ஏற்படுத்துங்கன்னு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு பேசுகிறதுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை பேசுகிறதுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக இருப்போங்க இன்ஷா அல்லாஹ். இப்போது நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு பெரிய கல்யாணம், ஆஃப்டர் இஷா 9:30 9:40 நிக்கா, 8 o'clock இஷாக்கு விருந்து. அதனால் நிறைய பேர் புறப்பட வேண்டியிருக்கிறதுனால தலைவர் சொன்ன மாதிரி பிஃபோர் 8 இந்த ஃபங்க்ஷனை, இந்த கெட் டுகெதரை முடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு, அருமையான பத்திரிகை நண்பர்கள், இது எந்தெந்த விதத்தில் இளைஞர்களுக்கு குறிப்பாக எடுத்து கொண்டு போக முடியுமோ ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டு பப்ளிக் மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாவில் கொண்டு போகணுன்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜி அபூபக்கர் அவர்கள் பேங்காக் ஐயூப் அவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர். அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் சொன்னார்கள். ஐயூப் அவர்கள் காலமானது நீடூரில் அல்ல, மயிலாடுதுறையில் அல்ல, சென்னையில் அல்ல, பேங்காக்கில். அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அன்று அந்த இறுதி நிகழ்ச்சியில் 1000க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் பேங்காக்கில். அந்த அளவுக்கு ஐயூப் அவர்களுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறது. அது அவர்களுடைய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அதை அபூபக்கர் அவர்கள் அழகாக எடுத்து காட்டினார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்த சகோதரி பாஜிலா ஆசாத் அவர்கள் பேசுவார்கள். அன்பான உங்களுக்கு அன்போடு என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வந்த நொடியில் இருந்து எனக்குள் ஒரே ஒரு எண்ணம்னா சுற்றி சுற்றி வருது. இது இரங்கல் கூட்டம் என்று இல்லாமல் இருந்திருக்கக்கூடாதா? இந்த சபையில் ஐயப்பனை நடுவில் வீற்றிருக்க இது அவங்களோட மாண்பை சொல்லக்கூடிய ஒரு பாராட்டு கூட்டமாக இருந்திருக்கக்கூடாதா? இந்த எண்ணம் என் உள்ளுக்குள் சுழன்று சுழன்று மனதை சுழற்றி சுழற்றி அடிக்குது. என் செய்ய பெருமூச்சு தான் வருகிறது. பெருமூச்சால் அணைந்திடுமோ பிரிவனும் பெருநெருப்பு, அல்ல குறைந்துவிடும் அடுக்கி வைத்த செல்வம், ஆனால் சொல்ல பெருகி வருமே துயரமெனும் பெருவெள்ளம். என் செய்ய என் உதடு கடிந்து என் இமைகளுக்கு நான் ஆணையிடுகின்றேன். முட்டி மோதி வழிய துடிக்கும் விழிநீரை இமைகளை அணை போடுங்கள். ஒரு துளி நீர் வடிந்து விழுந்தாலும் அது இன்னும் பல கண்களிலிருந்து பல நீர்களை வரவழைக்கக்கூடும். வேண்டாம்,
வருத்தங்களை வசப்படுத்துங்கள், வசந்தங்களை வார்த்தைகளாக்குங்கள். மீண்டும் எனக்குள் நான் கிசுகிசுக்கிறேன். அந்த இனிய நாட்கள் இன்று 1 வருஷம் இருக்கும். அன்னைக்கு நான் துபாயில் பேசிட்டு வந்துட்டேன். அடுத்த நாளே என்னை பார்க்குறவங்க, அப்புறம் என் ஃபோன், என் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் நான் பேச்சை பற்றி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எப்படி பேசுனீங்க, எங்கே பார்த்தீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். யார் ஃபேஸ்புக்கில்? ஐயப்பண்ண ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். ஓ, எனக்கு லிங்க் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிற செய்தி போய் எனக்கே வாட்ஸ்அப் வந்துடுச்சு. உடனே நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது தெரிய வந்தது, அவங்க என்னோடய சிறிய தந்தையிடம் மிக பெரும் நெருங்கிய நண்பர்னு சொல்லி. அன்னையிலேருந்து எனக்கு இன்னொரு சிறிய தந்தை கிடைக்க பெற்றேன்னா. நான் பேசுகிற பேச்சு, என்னோட மக்கள் டிவியில் வர்ற டாக்ஸ் எல்லாமே உடனுக்குடன் இதோ என் சமூகத்து பெண், நம்முள் ஒருத்தி, கேளுங்க அப்படின்னு சொல்லி சுற்றம், நட்பு எல்லாருக்கும் உடனே போக ஆரம்பிச்சிச்சு. நான் மட்டுமே இல்லை, அவங்க ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பர் காண்பதறிவு அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ப இந்த சமூகம் மதம் எந்த பாகுபாடும் இல்லாமல், பெரியவங்களா சின்னவங்களா எந்த ஒரு வயது வித்தியாசமும் இல்லாமல், பெண்ணா ஆணா எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் அந்த செய்தி நல்ல செய்தியாக இருந்ததுன்னா உடனே அவங்க ஃபேஸ்புக்கில் அது ஏறப்பட்டுரும். ஒரு நல்ல செய்தி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கை திறந்து பார்க்கக்கூடிய பல ஆயிரம் பேரில் அன்னையிலேருந்து நானும் ஒரு ஆளாக போயிட்டேன். இதில் என்னென்னா, இப்போவும் அனிச்சையாக திறந்து பார்க்குறேன், இன்னும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. இதை திறந்து பார்க்கும்போது அந்த வெறுமை ஜூலை 26 நின்று பெற்று போயிருக்குது. அதில் ஏற்றப்பட்ட விஷயங்கள், அந்த வெறுமை மனசில் வரும்போது என் கவிதை ஒன்று எப்போவோ எழுதுனது எனக்கு நிழலாடிச்சு. நேற்றைய நினைவில் திரும்பிய குருவிகளுக்கு சிறு தானியமும் கொளுத்தும் வெயிலும் மிச்சம். போரடித்து சலித்த வயலில், அறுவடை முடிஞ்ச வயலில் நேற்றைய நினைவில் குருவிகள் போனால் என்ன மிஞ்சும்? வெயிலும் மிஞ்சின சிறு தானியங்களும் மட்டும்தான் மிஞ்சும். அந்த மாதிரி நேற்றைய நினைவில் திரும்பும் குருவிகளுக்கு சிறு தானியங்களும் கொளுத்தும் வெயிலும் மிச்சம், போரடித்து சலித்த வயலில். அது மாதிரி ஜூலை 26 நின்று போன அந்த ஃபேஸ்புக்கில் பழைய நினைவுகளும் அவங்க இல்லாத அந்த வெறுமையும் தான் மிச்சமாக இருக்குது. குல்லுன் மன் அலைஹா ஃபஆன், எவ்ரிதிங் இன் த எர்த் வில் பெரிஷ். அறிவுக்கு புரிகிறது என் நிறைவா, ஆனால் மனம்தான் மறழ்கிறது. மரணம் இந்த குடும்பத்தினர்களுக்கும் மக்களுக்கு தேவையானதை தேடி செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களுக்கும் நீதான் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அந்த மாணிக்க மனிதருக்கு நீ நட்பதவி கொடுக்கணும்னு வேண்டியவளா முடிச்சுக்கிறேன். வஸ்ஸலாம். நன்றி. நண்பர்களே, முனைவர் அய்யூப் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் அடுத்து பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அய்யூப் சின்னத்தா மீது அன்பு கொண்டு இங்கே வந்திருந்த உங்களான அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னத்தா திடீரென மறைவுற்றது எல்லோரும் அதிர்ச்சியுற்றோம். அதிலிருந்து இன்னும் நாங்கள் மீளவில்லை. அவர்களுக்காக நாம் துவா செய்து அவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு பாவங்களை மன்னித்து
சுவன பேர்களை வழங்க துவா செய்கிறோம். நன்றி. பெருமதிப்புக்குரிய தலைவர்களே, கவிப்பேரரசு ஆவாசா உள்ளிட்ட மேடையில் வந்திருக்கிற அறிஞர்களே, அரங்கில் வந்திருக்கிற தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய ஐயூப் அவர்களை, நான் 1981ஆம் ஆண்டு நானும் மூதறிஞர் அவை நடராஜன் அவர்களும் அமெரிக்காவில் நடந்த ஒரு மாநாட்டில் 2 மாநாட்டில் கலந்து கொண்டு ஆங்காக சென்ற பொழுது சந்தித்தோம். அப்பொழுது அவர் எங்கள் பையெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஒரு வீட்டிலேயே தங்க வைத்தார். இப்படி பல அனுபவங்கள் பல முறை. ரபீதீன் எங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம் 1998. அப்போ ஏற்பட்ட சிக்கலில் அவர் நின்று நம்ம ரபீதனும் அவர் இந்த மாநாட்டை நடத்தி கொடுத்தாங்க. நன்றியோடு பல செயற்பாடுகளை சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு மாமனிதரை பார்க்கவே முடியாது. ஒரு தமிழுக்கு ஒரு வடிவமாக திகழ்ந்தவர், எல்லாருடைய நெஞ்சத்திலும் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றவர். அவர் யாரும் அவர் ஒரு வேறு விதமாக பேச முடியாது. அப்பேற்பட்டவர் என்று இயற்கை எழுதியிருக்கிறார். நான் அவரை பற்றி அதிகமாக இங்கே பேசாமல் ஒரு நினைவேந்தலாக ஒரு கவிதையை படித்து நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மாணிக்க மாமனிதன் வந்தார்க்கெல்லாம் உதவி பேணித்தான் நீந்துதவும் பீடுதரும் பேருளத்தான் ஆணிப்பொன் பதித்த நவ ரத்தினத்தான் நம் ஐயூப் காணிக்கை யாய் வடி நம் கண்ணீருள் கரைந்தானும் காணிக்கையாய் வடிக்கும் நம் கண்ணீருள் கரைந்தானும் வானத்தின் விண்மீன்கள் வையகத்தில் வந்தது போல் தானுத்து பொருள் குவிக்கும் தாய்லாந்தில் நவரத்தின வானத்து வைரமகன் மாத்தமுழ்கோ நம் ஐயூபு ஊனத்தில் இயற்கையிலே மூச்சடங்கு கலந்தாலும் பொருள்கோடி இருந்தாலும் பூமி தமிழ் வாழ்வதற்கே வருபொருளை ஈந்த ஐயூப் வரலாற்றின் நிலைத்திருப்பான். வரலாற்றின் நிலைத்த செயல் திருச்செல்வம் ஈந்த மகன் திசையற்றும் நவரத்தின அருளொளியாய் வாழ்ந்த மகன் ஐயூப் இறையுள் கலந்தாரும். எத்தனையோ பெருமை, எத்தனையோ பெருமிதங்கள் இருந்தாலும் உலகு தமிழ் ஒத்துரிமை தமிழ் மொழிக்கே உயிராக வாழ்ந்த மகன் செத்தும் தான் கொடை கொடுத்த சீதக்காதி மரபுதைத்தோன் சித்தமதோ செந்தமிழ்த்தாய் சேவையிலே புதைந்தாகும். சித்தமதோ செந்தமிழ்த்தாய் சேவையிலே புதைந்தாகும். நிலைத்த தமிழ் பெருமையினை நீடூராம் தன் ஊரை தலைமையூராய் உலகரங்கில் தானாக்க உழைத்த மகன் கலைக்குரிசில் எழுத்தாளர் கவிஞர்களின் கொடை எமதும் மலை விளக்கு அணையுமாமும் அணையாத ஒளி ஐயூப்பி நினைவோங்கும் சுற்றத்தார் நெஞ்சினைந்தார் நிகரில்லா மனைமக்கள் வருத்தத்தில் மன்றமுள்ள நாம் தாம் கலந்தோம். முனைவர்ணம் ரபீதீனின் முன்வழியாய் தாய்லாந்தில் அனைவருக்கும் நண்பர்க்கும் ஆறுதலை வழங்குகிறோம். பெருமக்களே, தங்கம் காமராஜ் சொன்னவர்னு அவர் இந்த மண்ணில் அவரை அடக்கம் செய்யணும் நான் வர வேண்டும் என்று நினைத்தேன். அது நடக்கவில்லை. இருந்தாலும் அவர் எங்கிருந்தாலும் தாய் மண்ணோடு கலந்திருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன்.